சமயங்களில் நம்முடைய மனசில் குழப்பங்கள், வேதனைகள், உலக கவலைகள் இருக்கும்போது நீங்கள் அந்த நேரத்தில் வசனத்தை எடுத்து வாசித்து தியானிச்சா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது, புரியாது. வசனம் உள்ளே போனால் கூட உலக கவலை நெருக்கி போட்டு விடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணி உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேலே ஏற்றி வச்சிடணும். அவர் அதை கேட்டு விட்டார், ஏற்றுக்கொண்டு விட்டார், பதில் வரும் என்ற நம்பிக்கை வருகிற வரைக்கும் உங்கள் ஜெபத்தில் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள். மனசு அப்படியே இலகுவாயிரும். அப்புறம் வேதத்தை எடுத்து வாசிங்க, தியானிங்க. அப்போ அந்த அர்த்தம் நமக்கு நல்லா விளங்கும். குழப்பம், பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா வேதத்தை படித்தால் நமக்கு அதில் ஒரு அர்த்தத்தையும் விளங்கி கொள்ள முடியாது. அதனால் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களது ஜெபத்துக்கு முன்னால் நீங்கள் தியானம் பண்ணலாம். சமயத்திற்கு ஏற்ற மாதிரி ஜெபத்திற்கு பின்னாலேயும் நீங்கள் வேத வசனத்தை தியானம் பண்ணலாம்.